நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, எக்மோரில் இருக்கிற மியூசியம் தான் வந்திருக்கோம். அதாவது செத்த காலேஜின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து ரூ. 15 டிக்கெட்டு, குழந்தைங்களுக்கு வந்து ரூ. 10 டிக்கெட்டு. அது பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அங்கே போயிட்டு உள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 6 பில்டிங் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து இந்த சிலைகள்லாம், அந்த காலத்து சிலைகள்லாம் அந்த மாதிரியான பில்டிங்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான அந்தந்த நாட்டில் அவங்க என்னென்ன ட்ரெஸ் பாரம்பரியமாக அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படின்றது தான் இது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ரசித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா திமிங்கலத்தோட எலும்பு இது. அப்புறம் எல்லாமே பறவைகள், மனித குரங்கு இது. மனித குரங்கு பக்கத்தில் அதோட எலும்பு. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா விலங்குகளும் இருக்குது, எல்லா பறவைகளும் இருக்குது. நமக்கு தெரியாத பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்குது. இது வந்து அந்த மியூசியமோட ஃபுல் மேப் இதுதான். இந்த மாதிரி தான் இருக்கும் மியூசியமு. அந்த பில்டிங்கில் இதுதான், இப்படி தான் இருக்கும். ஃபுல் பில்டிங்கோட மேப் அது. அப்புறம் சாப்பாடு வந்து நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ணோம்னா சாப்பாடு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து கேரட் சாதமும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு வந்து புளி சாதமும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ வெளியில் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. அதனால் வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாங்கள் எப்பவுமே ஒரு நாள் போகிற மாதிரி பிளான் இருந்தால் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க அப்பா சாப்பிட்டாரு. புளி சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் எங்களுக்கு. ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து கேரட் சாதம். எல்லாமே அழகாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்து பசி எடுத்துச்சு, உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து யோகா ஃபங்க்ஷன் இருந்ததாங்க, அதுக்காக போயிருந்தோம். அங்கே மியூசியம்குள்ளவே இருக்காது. அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஸ்ரீவர்ஷனுக்கு என்னவோ பிடிக்கவே இல்லை. அது அழுதுகிட்டே இருந்தோம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தான். அதனால் நாங்கள் அங்கேருந்து வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்றது கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்கள்லாம் போய் பார்க்கறதுனா போய் பார்த்து என்ஜாய்